ராஜ் பிடிச்ச 2 நல்ல கேட்ச். கண்டிப்பாக அதுக்கு சல்யூட். நிச்சயமா வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து அந்த பெர்சன்டேஜ் கொடுக்கும்போது ஆப்போனன்ட் டீம்ல தான் இருந்து. ஸோ எப்போ சந்தோஷ் ஓவர் போட வந்தாரோ அப்போ தான் அந்த மொமெண்டமே வந்து கோவளம் யுனைடெட் திரும்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். உல்ஃப் 11 vs கோவளம் யுனைடெட் முடிஞ்சு போச்சு வெற்றிகரமாக. செம ப்ரெஷரான ஒரு மேட்சாக இருந்தது. தொடர்ந்து அடுத்த மேட்ச் அம்பேத்கர் செலக்ட் காணத்தூர் vs எஸ்எஃப்எல் கைஸ் கிளாம்பாக்கம். இவங்க 2 பேருக்கு தான் இப்போ மேட்ச் போய்கிட்டு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நான் கமெண்ட்ரியில் அருண் வந்திருக்கிறேன். இன்னிங்ஸ்னாலே பரபரப்பாக போகுதேப்பா. அதை பழைய அப்படிக்கா போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து பால் கொஞ்சம் போட வேண்டியதாக போயிடுச்சு. ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல, ஆனா பால் டெட் ஆயிடுச்சு. ஓடி தான் எடுக்கணும். ஓகே, நல்ல ஒரு புல்லட் த்ரோ, டீசெண்டா ஓலுக்கிட்டே போயிடுச்சு. மேட்ச் கடைசி பால் வரையுமே வந்து ஒட்டுமொத்த உயிரையும் பிடிச்சிட்டு இருக்க வச்சிட்டாங்களேப்பா. ஒரு மேட்ச் பண்ணா பரவாயில்ல, ஒவ்வொரு மேட்ச்மே எப்படி பண்றது? ஹைட்டா போயிருக்குது. யார் கையில? ஐயோ, ஒட்டு மொத்தமா எல்லாருமே வந்து தலையில கைய வச்ச தருணம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாலு கீழே அழகா ரொட்டேட் பண்ணி வந்துட்டாரு. பட் ஆனால் ஒட்டு மொத்தமா வந்து பால் கையில மாட்டல அப்படின்றதான் உண்மை. ஸோ அப்படியே வந்து கீழே ட்ராப் ஆயிடுச்சு. கேட்ச் ட்ராப் பட் இருந்தாலுமே வந்து பரவாயில்ல விடு, அடுத்த பால் பார்த்துக்கலாம், அடுத்த கேட்ச் வரும், அதை பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா ஒரு சீரப் பண்றது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பேக் டு பேக்கா கீப்பரோட ஹைட்டையும் தாண்டி அவர் முயற்சி பண்ணார், அதையும் தாண்டி பறந்து விட்டது பால். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 2வது முறையா ஒரு கேட்ச் மிஸ் ஆகுது. பேக் டு பேக்கா ஷாட். இந்த மாதிரி ஆள் இருக்காங்கப்பா டீப்ல. ஸோ 1 ரன் மட்டும் இப்போதைக்கு வந்திருக்கு. சிங்கிள் வந்திருக்கு. தொடர்ந்து அடுத்த பவுலிங்க. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷனே கண்டிப்பாக பவுலிங் டீமுக்கு தலைவலி வரும். இவனை அங்கே நிப்பாட்டுறதா இல்லை அவரை இங்கே நிப்பாட்டுறதா அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக நிப்பாட்டணும். ஓ, பாலை வர விட்டு அடிக்கணும் முயற்சி பண்ணார். பட் அண்டர் எஜ் அண்டர் எஜ், அது ஒன்றும் பண்ண முடியாது. அகைன் ஒரு சிங்கிளோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரன் அடிச்சிருக்காங்க. பாலுக்கு பாலே கட்ட அடிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நோ விக்கெட் லாஸ். சரி பாட்டு முடிஞ்சு மேட்ச் வாங்க. முதல் ஓவர் முடிவில் 6 ரன் அடிச்சிருக்காங்க. 6 runs on the board without a wicket loss. Second over, first ball தூக்கி அடிச்சிருக்காரா மிட் விக்கெட்ல. வெளியே போயிருச்சுப்பா 6. வெல்கம் பவுண்டரி. வெல்கம் பவுண்டரி அங்க. தொடர்ந்து அடுத்த பால். பால் அப்படியே கொஞ்சம் மாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. பட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ரொம்ப தள்ளி போட்டு ஒரு காரணத்தினால ஒரு வைடு திருப்பி போடணும். அடுத்த பால் கரெக்டா போடணும். ஒரு டாட் பால் போடணும்.
சம பால் எப்படி எல்லாமே மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே திங்கிங்கிற மாதிரி சேம் பிச் ஐ எம் ஆல்சோ லைக் தட் எப்படி எல்லாத்தையும் மிஸ் ஆச்சு அப்படின்றது தெரியல. சரி நல்ல பால். ஓ நல்ல பால் நல்ல பால் நல்ல பால் அகைன் நல்ல பால். சீரியஸ்லி ஓகே ஓகே கம்பேக் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரைட்டா அடிக்கணும் முயற்சி பண்ணாரு. பால் சரியா மாட்டல அண்ட் கரெக்டா பவுலர் நானே பிடிச்சிக்கிறேன் யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிடிச்சாரு. ஓகே 6 வந்ததுக்கு அப்புறம் டீசென்ட் ஓவரா போய்கிட்டு இருக்குது இந்த ஓவர் அம்பேத்கர் செலக்டுக்கு. போன மேட்ச் அம்பேத்கர் செலக்ட் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. போன மேட்ச் வந்து இப்போ 5th ரவுண்டில் ஆடுற டீம் நிறைய டீம் வந்து அந்த போன ரவுண்டில் பயங்கரமாக பங்கம் பண்ணியிருக்காங்க. ஷாட் லோ ஃபுல் டாஸ் அட 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 அப்படின்ற மாதிரி இருக்கு. வெளியே இன்னொரு 6. சிக்ஸுக்கு அப்புறம் அடுத்த பால் யாக்கிங் லென்த் டீசன்ட் பால். சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க அண்ட் எஸ் அந்த சிங்கிளோட ஓவர் முடிஞ்சது. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 20 ரன் ஆன் தி போர்ட் 20 ரன்ஸ் ஆன் தி போர்ட். ரெண்டு ஓவர் மணில 20 ரன் இருக்கும் போது அடுத்த முதல் பால் அழகுடா 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 பால் அப்படியே அழகா திருப்பி விட்டாரு லாஸ்ட் மினிட்ல. செம பால் சீரியஸ்லி. பவுல்ராஜ் அழகான ஒரு பால் போட்டிருக்கிறாரு. பால கடைசி செகண்ட்ல ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கிறாரு. ஸோ டாட் பால் அங்க ஸ்டார்டிங் இந்த ஓவர்ல. அதே மாதிரிதான் நினைக்கிறேன். ஐயோ வீடு கொடுத்துட்டாரப்பா வீடு கொடுத்துட்டாரு. எஸ் கீப்பர் வந்து கரெக்டா தான் விடு பாத்துக்கலாம் அப்படின்னு. ஐ லைக் தி கீப்பர். இதுக்கு முன்னாடியுமே வந்து டாப் கேட்ச் ஆனப்போ அப்ரிசியேஷன் பண்ணது அண்ணன் தான். பெருமையா சொல்றேனே சொல்லக்கூடாதா? ஓகே அப்படி சொல்லுங்க. பெருமையா பேசிருக்கேன் போகும்போது பார்த்து பண்ணுங்க. ஓ கொஞ்சம் மிஸ் பா சீரியஸ்லி. ஆள் எங்கிட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. யா பால் எப்படி போச்சுன்றது யாருக்குமே தெரியல. சீரியஸ்லி நல்ல பால் அகைன். பவுல்ராஜோட பால் வந்து வேற லெவலில் ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ சூப்பர் செம்ம ஓவர். சீரியஸ்லி பேட்டோட மைண்டுக்குள்ள போய் விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. சரி இந்த பால் அப்படி போட்டா அந்த பால் இப்படி வரும் அப்படின்னு கெஸ் பண்றதுக்குள்ள அந்த பால்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஆஹா பேட்டரை மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பாலை மிஸ் பண்ணிட்டாரு. சீரியஸ் இந்த பால் கொஞ்சம் பார்த்து இருந்தாங்கன்னா அடிச்சிருந்திருக்கலாம் போல. பட் ஆனா இதையும் மிஸ் பண்ணிட்டாரு. அகைன் ஒரு டாட் பால். ஒரு பால் நிப்பாட்டு போ. செம பால் சீரியஸ்லி. ஆர் யூ கிடிங் மீ? மாத்தி போட்டுட்டு இருக்காரா லைன்ல நின்னுற. ஒரு பால் ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டாருன்னா இன்னொரு பால் மிடில்ல இருந்து திருப்புறாரு. இன்னொரு பால் ஷார்ட் பிட்ச்ல போடுறாரு. அதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா கவர்ல போய் ரீச் ஆயிருக்கு. செம்ம ஓவர். வெறும் ஒரே ரன் மட்டும் கொடுத்திருக்காரு. வேற லெவல்.
3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 21. சீரியஸ்லி இந்த ஓவர் நான் ஒரு பேர் வைக்கிறேன், பிரைனி ஓவர் நான் வச்சுக்கிறேன். சீரியஸ்லி மஜா ஓவர். ஓகே, அதை தொடர்ந்து லைவ் குவிஸ்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு இங்க வந்து விடையும் வந்திருக்குது. அதை தொடர்ந்து அதை யாரு கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே போடுங்க ஆப்ரேட்டரே. ஹரிக் ப்ரோ எஸ் அதே மாதிரி தான் யார் சொல்லியிருக்காங்கன்னா சாய் தேஜா ரெட்டி அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவிஸுக்கான கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்காரு. அவருக்கு 1000 ரூபாய் ஜிபேலையும் அனுப்பப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அடுத்ததா யாருக்கு வந்திருக்குது? எல்லாம் அலப்புற பயங்கரமா இருக்குது. யாரு 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 அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், மாஸ் அண்ணா உள்ள வந்திருக்கிறாரு. மாஸ்டா ரோஸ்கிட்ட இருக்கிற கால் படம் மாதிரி எவன்கிட்டயும் கிடையாது. அதேதான்டா, ஸ்டைலா டான்சரா போலே இருக்கும். அதனால தான் அவர் பேரு டான்சிங். எஸ் அதனால தான் அவர் பேர் டான்சிங் ரோஸ். இந்த ஓவர் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. நான் ஒரு பக்கம் இருக்கிறாரு, இருந்தாலும் மாசன் ஒரு பக்கம் இருக்கிறாரு. பார்க்கலாம். முதல் பால் அண்டரேஜ் போது போது குயிக்கா வர்றாங்க. பரவாயில்ல, நல்ல ஃபீலிங் சீரியஸ்லி. அண்ட் ஒரு ரன்னு. ஸோ இந்த ஓவர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எல் கைஸ்க்கு முக்கியமான ஒரு ஓவர். போன ஓவர் செம்மையாக கண்டெயின் பண்ணிட்டாங்க பவுல்ராஜனை. பட் இந்த ஓவரில் இன்னும் அடிக்கணும் அப்படின்னு இறங்கி நினைச்சு அடிக்கணும். சும்மா சாதாரணமாக அடித்தாலாம் பத்தாது. 50 ரன் 60 ரன்னே வந்து சேஸ் பண்ண கூடிய ஒரு ரவுண்டு. ரெண்டு ஆப்போனண்ட்டுமே வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ அடுத்த பால் கண்டிப்பாக இந்த ஓவரில் மச் நீடட் பவுண்டரி ஃபார் எஸ்எஃப்எல் கைஸ். இஃப் நாட் மீன்ஸ் தென் வென். பால் அவ்வளவுதான் டிராவல் ஆயிட்டு போயிட்டு இருக்குது காத்துல. கீப்பர் என்ஜாய் பண்றாரு, ஒட்டு மொத்தமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. ஓகே ஓகே, சும்மா தான் த்ரோ பண்ணாங்க, யாரும் அதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. சும்மா தான் போட்டாங்க. ஸோ பேக் டு பேக்கா வந்து இப்போதைக்கு வந்திருக்குது ஒரு டீசென்டான ஒரு பால். ஆஹா டப்பான டெலிவரி இந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது குயிக்கா வர்றாங்க. த்ரோ கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்திருக்காங்க. பட் ஆனா இல்ல. 2 ரன் ஓடி இருக்காங்க அங்க. சோ பார் கொஞ்சம் சைலண்டான ஒரு ஓவரா தான் போய்கிட்டு இருக்குது. பட் 3 balls left in this over. அடுத்த பால் மறுபடியும் அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு வரேன், லைன்ல லென்த்ல போடுறேன், என் வேலை முடிஞ்சு. அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்கன்ற மாதிரி ஒவ்வொரு பாலையுமே போட்டுட்டு இருக்காரு யோசிச்சு. இதத்தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரன் பாவன். எஸ் அந்த அளவுக்கு அண்ணன் வித்தகாரரு. அவரோட முக்கியமா சர்மாஜி வேற அம்பையரிங் பாக்குறாரு. இது ரொம்ப 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 தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தால வைடு. சர்மாஜி உங்கள்கிட்ட இருந்து ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்த்தேன். உங்க குரு வேற அங்க இருக்கிறாரு. என்ன ஃபேன் பாயா தான் பண்ணீங்கன்னு எதிர்பார்த்தேன். எதுவும் இல்லையா? எதுவும் இல்லையா? சரி ஓகே. நான் அந்த ட்ராக் வந்து அடிக்க முயற்சி, ஆனா பால் நின்ன இடத்துல சொல்லலுது. ஸோ அகைன் நல்ல ஓவரு. ஆசனை வந்து அவ்வளவுதான் கியூட்டா ஸ்வீட்டா ஓவர் முடிச்சு போற. 4 ஓவர் முடிவுல 25 ரன்னு. பயங்கரமா போகுதுப்பா, பயங்கரமா போகுது. என்னெல்லாம் படையோட நிக்கிறாங்க. என்னாச்சு? சரி அப்படி இல்லைங்க. ஹாய். ஸோ டிஎம்கே ஃபெஸ்ட் வந்து நான் டே ஒன்லேருந்து பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு தான் வந்து எனக்கு கால் பேக் வந்தது. ஸோ இந்த மாதிரி 1000 rupees வந்து ஜெயிச்ச மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் ஃபார் கண்டக்டிங் தி டோர்னமெண்ட் இன் அ வெல் ஆர்கனைஸ்டு மேனர். ஸோ யா, தேங்க்ஸ் டு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான குவிஸுக்கு அந்த ஆன்சர் சொன்னார் இல்லையா? ஸோ அவரோட வீடியோ வந்து இப்போ ஆன்லைன்ல வரப்போகுது. ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்துருக்காரு நம்ம டோர்னமெண்ட்டை பத்தி. இதோ உங்கள் பார்வைக்கு. நாலாவது ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் டாட் பால் போட்டு கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாங்க அம்பேத்கர் செலக்ட் அணி. பட் ஆனா எஸ்எஃப்எல் கைஸ் உங்களுக்கு இந்த ஓவர்ல மினிமம் வந்து 20 ரன்னு இது பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த 20 ரன்னுக்கான தேடலை வந்து ஆரம்பிங்க.
டவுன் தி ட்ராக் வந்து அடிக்க முயற்சினா அதுலயுமே டாட் பால் தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அருண் ப்ரோ, என்ன இன்னைக்கு மிஸ்டர் கிரிக்கெட்டோட பர்த்டே சொன்னீங்க. லெஜெண்டரியோட பர்த்டே இருக்கு. யார் தெரியுமா? அப்ப எங்க இருந்தா களவாண்டிங்க? என்ன மேட்டர்? ஓ ஆல் இருக்காங்க. ரன் அவுட். அவ்வளவுதான் அவுட். ரன் அவுட் வந்திருக்குதுங்க. ஸோ ரன் அவுட் வந்திருக்குது. ரெண்டாவதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு புதிய பேட்டரா உள்ள வந்திருக்கிறாரு. கிடைக்கிற பால பவுண்டரி அடிக்கிறதா ஒரே வழி. யாக்கிங் லென்த் ஒயிட் யாக்கிங் லென்த். பால கொஞ்சம் கூட அடிக்கிறதுக்கு வித்தும் கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மாத்தி நல்ல பால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் செலக்ட். ஷார்டர் பால் ஹைட்டா போயிருக்கு. அவரே பிடிப்பாரு அப்படின்னு சொன்னா பண்ணா அதையும் தாண்டி பால் போய் விட்டது. ஹைட்டு கெட்டல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் 2 ஸ்டெப் பின்னாடி போயிருந்தா ஒரு கேரியா இருந்திருக்கும். பட் ஆனால் அது இல்லை. பால் அவர் நினைச்சதை விட கொஞ்சம் பின்னாடி டிராவல் ஆகி போயிருச்சு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் அவர் சொல்றாரு. ஓகே, லாஸ்ட் ஒன் பால் இன் திஸ் இன்னிங்ஸ். கேட்ச் அப்படின்னு ஒரு குக்குரல். அழகா இந்த முறை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடைசி பால் இந்த முதல் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் வேற விழுந்திருக்குது. ஆக மொத்தம் வந்து ஒன் ஆஃப் த லோ ஸ்கோரராகவே அமைஞ்சிருக்குது. 5 ஓவர் முடிவுல 27 அடிச்சிருக்காங்க. 28 அடிச்சா அம்பேத்கர் செலக்ட் வின். அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, டீசென்ட் 4 பால் லைன்ல போட்டாங்க, பேட்டர் பிடிச்சு, அவ்வளவுதான். டிஜே நம்ம பையன் வந்திருக்கான்பா, போடுப்பா ஏதாவது பார்த்து பண்ணுப்பா நம்ம பையலுக்காக. ஜோக் இல்ல. ஓகே ரெடி. டே தம்பு வாசாங்கடா தம்பு. கமாண்டா பாய். யோ யார் அது கூட ஸ்பைடர் மேனு கூட பாத்தியாப்பா? ஸ்பைடர் மேனு நான் போடணும்னு நினைச்ச காஸ்டியூம் ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் அந்த குட்டி குழந்தை போட்டு வந்துருக்குதுப்பா. உனக்கு ஸ்பைடர் மேன் வேணாம், சூப்பர் மேன் கரெக்டாக வந்திருக்கும். சட்டியை போட்டு சட்டிக்கு மேலே பேண்டை போட்டு, சட்டிக்கு கீழே பேண்டை போட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆன எஸ்எஃப்எல் காய்ஸ் பெரிய ஸ்கோர் இல்லை, 28 தான் டார்கெட் கொடுத்துருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் செலக்ட்
ஃப்ரம் கானத்தூர் டீம். தேவைப்படும் டார்கெட் 28. ஸோ நான் ஸ்ட்ரைக்ல ஹரிஷ், ஸ்ட்ரைக்ல கோவலம் இல்லைங்க, கோவாக்கே தெரியாத ஆள் கிடையாது அவரு. மாசு மாசு என்கின்ற டான்சிங் ரோஸ். ஆஹா, போலிங்ல வினோத். ரவுண்ட் நம்பர் 5 ஜெயிக்கிற டீம் இன்டு த குவார்டர் ஃபைனல்ஸ். அந்த 9 டீம்ல ஒரு டீமா குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ள போக போறாங்க. மொத பால் என் மாப்பிள்ள எப்பவுமே சாமி கூட்டுருவான். சென்சிபிள் பிளேயா, ஸ்ட்ரைட்டாவே டிஃபென்ஸ் வச்சு ஒரு ரன் விட்டாரு. ஸோ அடுத்த மேட்ச் எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எஸ்எஸ் டீம் ஆடுறாங்க அகெயின்ஸ்ட் டி. ஷாட் போயிடுச்சுங்க யாருக்கு. சூப்பர் ஷாட். இன்ஃபேக்ட் மனுஷன் ஸோ அடுத்த மேட்ச் ஜாலி பாய்ஸ் பி வர்சஸ் கேகேசிசி கோவலம். ரொம்ப நேரம் எனக்கு என்னமோ யாரோ சொல்லி அமைச்சிருக்காங்க உள்ள படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காதேன்னு. இருபத்தி 15 3 பால்ல 3 6. மாஸ் காட்டுவார்னு பார்த்தா ஹரிஷ் காமிச்சிட்டு இருக்காருங்க. ஆஹா, 3 இல்லக்கண்ணா, என்னால 4 பால்ல 4 6 அடிக்க முடியும். முஷ்டாருங்க மேட்ச ஒரே ஓவர்ல. எப்பா 3 to win. அச்சாரு எங்கேயுமே போகலானா, எல்லாரும் அடுத்த ஓவருக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். இப்போதைக்கு முதல் ஒரு முடிவுல 25 for no loss. என்னமோ மாசான தான் இந்த மேட்சை முடிச்சு வைக்கணும்னு இருக்கு போலயே கட்சியில. Three to win. Strike la மாசன. Wide. அத்த பால். மொத பால். புல்டாஸ் பால் அச்சாரே கிரவுட் உள்ள 6 ஐயா. மேட்ச் முடிஞ்சிச்சு. அண்ட் வெற்றி பெற்ற டீம் வாழ்த்துக்கள். டிஜே ஐயா ஒரே நிமிஷம், டாஸ் இருக்கு டிஜே ஐயா ஒரே நிமிஷம். யா thank you. So I request the captain of Jolly Boys B from Tayyur versus KKCC from Kovalam. ரெண்டு டீமோட கேப்டன் டாஸுக்காக இங்க வந்து ஸ்டேஜ் கிட்ட வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. KKCC captain and Jolly Boys B ஓட captain.
வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற டீம். நாங்க திரும்ப வரோம் இருங்க ஐயா. டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் இன்டு த குவார்டர் ஃபைனல்ஸ். ஆகாஷ் ப்ரோ, டாஸுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டு ஒன்று சொல்லவா? தரணுமா? ஓகே, அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம். ஏப்பா அந்த ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணு. ஓகே. டாக்டர்